உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன இவ்ளோ நாத்தமா இருக்கு? என்ன நாத்தம் இது? எங்க இருந்து வருது இந்த நாத்தம்? இந்த ஸ்மெல் எங்க இருந்து வருது? என்ன ஒரு நாத்தம் அடிக்குது? இது ஸ்மெல் எங்க வருது? நாத்தம் எங்க இருந்து வருது? இந்த ஸ்மெல் எங்க இருந்து வருது? எங்க இருந்து வருது? ஆமா ஆமா, நான் நிறைய பேய் படத்துல எல்லாம் பாத்திருக்கேன். எந்த வீட்டுக்குள்ள பிரேத ஆத்மாக்கள்லாம் இருக்குமோ அந்த மாதிரி வீட்டுல இந்த மாதிரி நாத்தெல்லாம் வருமா? என்ன மாப்பிள? ஐயோ மாப்பிள, அதுதான் எல்லாருக்கும் தெரியுமே. மோகன் உடம்புக்குள்ள துளசி இறங்கி இருக்கான்னு அத திரும்ப திரும்ப சொல்லி ஏன் பயப்படுத்துறீங்க? எதுக்காச்சும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு இப்படி பேசி பயமுறுத்தாதீங்க. பயப்பட வேண்டிய விஷயம் தானே இது. ஏன்னா ஏன்னா வீட்டுக்குள்ள இந்த மாதிரி நாத்தம் வரும்போது அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? அந்த பிரேத ஆத்மாக்கு சக்தி இன்னும் அதிகமாகுதுன்னு அர்த்தம். அந்த ஆத்மா எந்த உடலை புடிச்சு வச்சிருக்கோ அந்த உடலை உள்ளுக்குள்ளேயே உக்காந்து பிச்சு பிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடுமா? என்ன என்ன? துளசியோட ஆத்மா இப்ப ஒரு பிரேத ஆத்மாவா மாறிடுச்சு. சீக்கிரமா இதுக்கு எதுவும் நீ பண்ணலனா நீ உன்னோட புருஷனை, உன் குழந்தைய, அவங்க அப்பாவை இழந்துட வேண்டியதுதான். நான் என்னோட மோனையாவுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். மோனையா, ராதா ராதா, மோகனையா, நீங்க ஏன் மீன் சாப்பிடுறீங்க? மோகனையா, ஏன் சாப்பிடுறீங்க? ஏன்னா எனக்கு மீன் ரொம்ப பிடிக்கும். மோகன் மோகன், தள்ளு செல்லக்கண்ணு. கீர்த்தி கீர்த்தி, வாந்தியடி வாந்தியடி, பார்த்து மெதுவா. எனக்கும் வாந்தி வருது தாமினி. அம்மா ப்ளீஸ். செல்லக்கண்ணு, கீர்த்தியை பார்த்துக்கோ. இந்த மீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ மோனையா, என்ன பண்றீங்க? மீனை கீழே போடுங்க. மோனையா, நீங்க இதெல்லாம் சாப்பிட கூடாது. நம்ம சைவம்ல. அசைவத்தெல்லாம் ஏன் சாப்பிடுறீங்க? கீழே போடுங்க மோகனண்ணா. ஐயோ மோகனண்ணா, ப்ளீஸ் விட்டுருங்க. இது வரைக்கும் மோகன் செய்யாத காரியம் எல்லாத்தையும் இப்ப அவன் செய்வான். அவன் குடிக்க ஆரம்பிப்பான், மாமிசம் சாப்பிடுவான். அத்தம்மா, குருமா சொன்னாங்கல்ல மோகன் அண்ணா தன்னுடைய ஆச்சாரத்தை எல்லாம் விட்டுருவாருன்னு. விட்டுட்டாரு. இதுவரைக்கும் அவர் செய்யாத எல்லாத்தையும் அவர் இனிமே செய்வாரு. அம்மா, மோகன் இன்னைக்கு மோகனையா மீன் சாப்பிடுறாரு. துளசி மீன் சாப்பிடுவான்னு தெரியும். நமக்காக தானே அவ அந்த பழக்கத்தையே விட்டுட்டா. மோகனை காதலிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவ மீன் சாப்பிடுறதையே நிறுத்திட்டா. இன்னைக்கு மோகன் இந்த மாதிரி உட்கார்ந்து மீன் சாப்பிடுறத பாக்கும்போது துளசிக்கு நம்ம யார பத்தியுமே கவலை இல்லைன்னு தோணுது.
ஐயோ மோகன், போதும் மோகன், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? வேண்டாம் மோனையா. மோனையா கீழே போடுங்க. மீனெல்லாம் சாப்பிட கூடாது. எனக்கு மீன் ரொம்ப பிடிக்கும். கையை விடு. விடுங்க மோனையா, சொல்றல விடுங்க இத. பிளேட்ல இருந்து கையை எடு. மோனையா, நான் சொன்னா கேளுங்க, விடுங்க. சொல்றல விடுங்க மோனையா. விடுங்க. மோனையா வேண்டான்னு சொல்றேன். மோனையா விடுங்க. நீங்க இத சாப்பிட கூடாது, தூக்கி போடுங்க. நீங்க இதெல்லாம் சாப்பிட மாட்டீங்க மோனையா, விடுங்க. எனக்கு மீன் ரொம்ப பிடிக்கும். முதல்ல என் கையை விடு. துளசி அக்கா, போது நிறுத்துங்க. என்ன பண்றீங்க நீங்க? நீங்க எப்படி ஒரு மனுஷனோட ஆச்சாரத்தை இப்படி கெடுக்கலாம்? நான் மோகனுக்காக மாமிசத்தை விட்டுருக்கல்ல, அப்ப எனக்காக மோகனதை சாப்பிட்டுமே. சாப்பிட கூடாது. ஏன்னா மோகனையா இப்ப உங்க மோகனையா கிடையாது, ஏன் மோகனையா என்னோட புருஷன். புரியுதா உங்களுக்கு? மோகன் உனக்கு சொந்தம் இல்ல. தாமினிக்கும் சொந்தம் இல்ல. அம்மா, அவன் இங்கதம்மா வரான். இப்ப என்னம்மா பண்றது, என்ன பண்றது? மோகன், நீ மீன் நல்லா சாப்பிடு மோகன். எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. இப்பெல்லாம் இன்ஃபேக்ட் அந்த சூஷினா எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்ல. உனக்கு வேணும்னா நான் இப்பவே ஆர்டர் பண்ணி கொடுக்கட்டுமா? 10 நிமிஷத்துல டெலிவரி வந்துரும் மோகன், ஐ ஸ்வேர். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.